ஹே ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ரிச்சான ஹோட்டல் ஸ்டைல் கிளாஸியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இதனுடைய ட்ரெய்லர் நேற்றே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இன் கேஸ் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். எனிவே, ஃபுல் ரெசிபி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த முகலாய் மட்டன் கறி எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மட்டனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு சில ஸ்பைசஸ் போடணும். அதாவது மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த 4ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டனை நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுருங்க. இது ஒரு 75 to 80% வெந்தால் போதும். இதுதான் நம்மளோட ஸ்டெப் 1. ஸோ இது வெந்து முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டெப் 2 என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி மட்டன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா அந்த தண்ணியில் சேர்ந்து அந்த கறியோட ஒட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போது குக்கருக்கு நம்ம விசில் போட்டு வேக வச்சிடலாம். ஸோ இதுதான் மட்டன் வெந்ததுக்கப்புறம் உள்ளது. வித் அந்த மட்டன்லேருந்து அந்த தண்ணியும் அந்த ப்ராத்துன்னு சொல்லுவோம்ல, மட்டன் ப்ராத், அதுவும். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 2 போகலாம். ஸ்டெப் 2 நத்திங் பட் ஆனியன்ஸ். நான் 3 மீடியம் சைஸ்டு ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்தேன். இது ரெண்டையும் நல்லா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் இல்லை நீங்கள் நெய் கூட ஊற்றலாம். நான் நெய் ஊற்றிருக்கேன். அதை நல்லா வதக்கணும். அது கூடவே கேஷ்யூ நட்ஸையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து போட்டு வதக்கணும். இது கூட உங்களுக்கு வேணும்னா உப்பு போடலாம், இல்லைனா உப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்க தான் போகிறோம் எப்படி அதில் உப்பு எப்பப்போ ஆட் பண்ணணுன்னு. ஸோ இது ஓரளவுக்கு மீடியம் ப்ரௌன் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இது ஸ்டெப் நம்பர் 2. ஸோ இதையும் பக்காவாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டெப் 3க்கு போகிறோம். ஸ்டெப் 3 அதே மாதிரி நான் 3 ஆனியன்ஸ் எடுத்த மாதிரி 3 சைஸ்ட் மீடியம் சைஸ்ட் டொமேட்டோஸ் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம ஏற்கனவே வதக்கணும்ல அந்த வெங்காயம், பச்சை மிளகா, முந்திரி எல்லாம் அதே பாத்திரத்தில் இந்த வெட்டி வச்ச தக்காளியை போட்டு வதக்கணும். அதை நல்லா வதங்கிட்டு வரும்போது நம்ம இப்போது ஒரு 5 to 6 ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண ஜலிச்சிட்டேன். பிகாஸ் வண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டாக ஒரு டவுட் இருந்ததுனால நான் ஜலிச்சிட்டேன். ஸோ நான் ஆட் பண்ண ஸ்பைசஸ்லாம் என்னென்னா கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் தூள் போட்டேன். நீங்கள் பெப்பர் தூளுக்கு பதில் சீரகத்தூளும் போடலாம். அண்ட் இது கூடவே நான் கசூரி மெத்தியும் ஆட் பண்ணியிருக்கேன். பட் கசூரி மெத்தி நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணுவேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு அந்த தக்காளியோட நல்லா கிண்டி விடணும். சேர்த்து நம்ம மஞ்சத்தூளும் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா ஓகே, அண்ட் உப்பும் கொஞ்சம் போட்டு நல்லா அந்த தக்காளி வேகணும். நம்ம நசிச்சு விட்டால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது கூடவே அந்த கறி வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அது கூடவே அந்த தண்ணியும் இருக்குல்ல, அந்த மட்டன் ப்ராத்தை கொஞ்சம் லைட்டாக ஊற்றி இது கூட சேர்த்து நம்ம கிண்டணும். ஸோ இந்த ஸ்டெப் 3ல் இதோடு முடிஞ்சிச்சு ஸ்டெப் 3. ஸோ இப்போது இந்த ஸ்டெப் 3 ப்ராசஸோடு நம்ம ஸ்டெப் 1 and 2வையும் கம்பைன் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஸ்டெப் 2ல் அரைச்சி வச்சுருந்த அந்த கேஷ்யூ நட், ஆனியன்ஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸ் அந்த பேஸ்ட்டு போட போகிறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி கசூரி மெத்தி இந்த ஸ்டெப்பில் தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த தக்காளியோடையே நீங்கள் ஆட் பண்ணி வதக்கணுன்னாலும் வதக்கலாம். ஸோ ஸ்டெப் 2வை இங்கே கொண்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் 1, அதாவது நம்ம மட்டனை வேக வச்சு அந்த ப்ராத்தோடு வச்சுருக்கோம்ல, அந்த மட்டன் ப்ராத் வித் மட்டன் பீசஸ், மட்டன், இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம போட்டு சூப்பராக வதக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே கிண்டிட்டு நம்மளுக்கு உப்பு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லைனா வெல் அண்ட் குட். இது கூட டு ஆட் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போடலாம். நீங்கள் நான் ஃப்ரெஷ் க்ரீம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஆஃப் கர்ட் போட்டிருக்கேன். யோகட் எது வேணாலும் நீங்கள் போடலாம். பட் ஆனால் எனக்கு ஃப்ரெஷ் க்ரீமில் அவ்வளோவா உடன்பாடு இல்லை. பிகாஸ் இட் இஸ் அகெயின் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் அது போடுறது. நான் தயிர் போட்டதுனால இட் வாஸ் வெல் அண்ட் குட் ஃபார் மீ. ஸோ அதனால் நான் ஃப்ரெஷ் க்ரீம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடலாம் ஃபார் தட் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் டேஸ்ட். இதுவே ரொம்ப சூப்பராக ரொம்ப கிளாஸியாக இருந்தது. அதாவது ஹோட்டலில் கூட போனால் இவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக ஒரு
ஸ்டமக் ஃபில்லிங்காக சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வந்து ஆல்மோஸ்ட் 1/2 kg மட்டனுக்கு மேலேயே குக் பண்ணேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதை ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், கீ ரைஸ்க்கு சாப்பிட்லாம், ப்ளெயின் ரைஸ்க்கு கூட சாப்பிட்லாம், அண்டு சப்பாத்தி, இட்லி, தோசா, ரொட்டீஸ், பூரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் ரெசிபி. நன்றி.